நம்மளுக்குள்ள இந்த ஹேபிட்ஸ் இருக்கும். அடுத்தவங்கள பார்த்து ஜட்ஜ் பண்ணுறது. எப்படின்னா அவங்க ட்ரெஸ்ஸிங்கை பார்த்தோ இல்லை அவங்க நடந்துக்கிற முறையை பார்த்துட்டு அவங்கள தப்பானவங்க, அவங்க ஆள் சரியில்லை இப்படின்றத நம்மளுக்குள்ளே ஒரு பின்பத்தை நம்ம உருவாக்கிக்கிறது. அதை செய்கிறது கரெக்டாக தப்பா, அதை பற்றி தான் இந்த வீடியோ. என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா யாரையும் எப்போதும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. மற்றவங்கள ஒரு பார்வையிலே போகாதீங்க. அவங்க பார்க்குற ட்ரெஸ்ஸிங் நல்லா இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவங்க பேசுகிற விதம் சரியில்லாமல் இருக்கலாம், அவங்க பேசியே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க அதை வச்சு அவங்க ஒர்க்கை தப்பாக இடப்படாதீங்க. ஒரு ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் ஸ்வீப்பர் தானே, அவங்க கிளீனிங் பண்ணுறவங்க தானே நினச்சிருக்காதீங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு வைராக்கியம், அவங்களுக்குள்ள இருக்கிற திங்கிங். ஏன்னா அவங்க பையனை வளர்க்குறதுக்கோ அவங்க பொண்ணு வளர்க்குறதுக்கோ அவங்க வந்திருக்கலாம், அவங்க லைஃப்பில் கஷ்டப்பட்டதுனால இந்த மாதிரி வந்திருக்கலாம். ஆனால் அவங்களோட பார்வை, அவங்க விஷுவல்ஸ் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே எங்கே போய் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பழைய ஆளுதெல்லாம் பார்த்தா அவங்க ட்ரெஸ்ஸிங் கரெக்டாக இருக்காது. பேண்ட் ஒழுங்கா போட்டிருக்க மாட்டாங்க, ஷர்ட்ஸ் ஒழுங்கா இருக்காது, மேட்சிங்கா இருக்காது, அவங்க தலை சீவு இருக்கிறது, முடி வெட்டியிருக்க மாட்டாங்க, இப்படி நிறைய கிளீன் ஷேவ் இருக்காது. இந்த மாதிரி அந்த ஒரு கார்பரேட்ல இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களாம் பார்த்தா அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா அவங்களுக்குள்ள பொது அறிவு இருக்கும், அவங்களுக்குள்ள உலக அரசியல் இருக்கும், அவங்களுக்குள்ள விஷுவலைஸ் இருக்கும், அவங்களுக்கு ஃபேமிலி எப்படி பார்த்துக்கணும், அவங்களுக்குள்ள நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அவங்கள்ட்ட பேசினா மாத்திரம் தான் தெரியும் இவங்களை யாரு என்னன்றது. யாரு எந்த நேரத்துல ஒரு சாதனையாளர் ஆகுறாங்கன்னு நமக்கு தெரியாது. யாரு எப்படி பேசுவாங்கன்னு, நல்ல இவங்களாம் எப்படி பேசுறாங்கன்னு நமக்கு தோணும். நிறைய பேர்ல பார்த்துருப்பீங்க, காமா இருப்பாங்க, திடீர்னு ஒரு நாள் அவங்க கூட பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, இத்தனை வருஷமா அவங்களை பார்க்குறே உங்களுக்குள்ள இவ்வளோ பொது அறிவு இருக்கு, அவங்கள்ட்ட நீங்க இவ்வளோ பேசுவீங்களா, இவ்வளோ கேரிங்கா இருப்பீங்களான்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா ஆரம்பத்துல பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, நான் உங்களை இப்படி மாதிரி விசுவலைஸ் பண்ணியிருந்தேன், நீங்க உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கர்வமானவங்க, உங்களுக்குள்ள பேசவே வராது, ஒரு அரகண்டான பர்சன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, நீங்க இவ்வளவு சாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் எல்லாருக்குள்ளயும் இருக்கும். எங்கேயும் எப்பவும் யாரையும் பார்த்து அவங்க உருவத்தையோ அவங்க ட்ரெஸ்ஸிங்கோ அவங்க நடந்துக்கிற வேலையோ அவங்க போயிட்டு இருக்கிற விஷயங்களை பார்த்து செய்யவே செய்யாதீங்க. தப்பு, மகா மகா தப்பு. ஏன்னா நம்மளையும் அவங்கள அதே மாதிரி தான் விசுவலைஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம ஒரு நாள் கேஷ்லெஸ் ஷார்ட்ஸ் போட்டுக்கலாம், நம்ம ஒரு நாள் ஷேவ் பண்ணாம போயிருக்கலாம், நம்ம நடந்துக்கிற விதம். ஏன்னா நம்ம திங்கிங், இப்போ என்னை பார்க்குறவங்க அத்தனை பேரும் நான் பாசிட்டிவா மோட்டிவேஷன் பேசுறேன்றது எல்லாருக்கும் தெரியாது. ஆனா அவங்களுக்குள்ள வேற ஏதாவது ஒரு கற்பனை இருக்கும். சில பேர் நம்ம ரோட்ல போகும்போது ஒரு கற்பனையா சில பேர் பார்த்துட்டு இருப்போம். அவங்க பார்க்கும்போது என்னன்னா அவங்களுக்குள்ள இவங்க இப்படி கேரக்டர் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். சில பேர் ஸ்மோக்கிங் பண்றவங்க தப்புன்னு நினைச்சிட்டு இருப்போம், ஆல்கஹால் பண்றவங்க தப்பானவங்க நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவங்களுக்குள்ளேயும் ஒரு மனசு இருக்கும், அவங்களுக்குள்ளேயும் சில தப்பான பாதைகளை போயிட்டு இருப்போம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாரையும் இப்போ நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, அவங்கள இதை பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். ஆனா உங்க பார்வையை தப்பான பார்வை, இது என்ன ஆகும்னா வீட்டுல இருக்கவங்களும் நம்ம தப்பா ஜட்ஜ் பண்றது, பக்கத்து வீட்டையும் ஜட்ஜ் பண்றது, ஆபீஸ்லயும் ஜட்ஜ் பண்றது, எங்க போனா ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு மனிதன் நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துல சக்சஸ் ஆக மாட்டீங்க. கேஷுவலா நார்மலா பேசுற மாதிரி ஒரு ஸ்மைலிங், அதுவும் எல்லாமே ஆத்ம திருப்தியா பண்ணும். ஒரு ஸ்மைல் பண்ணுங்க ஆத்ம திருப்தியா, இல்ல உங்களுக்கு பேசுறது சந்தோஷமா பேச பாருங்க, இல்ல நீங்க காம சைலண்டா இருக்க பாருங்க. அவங்கள பாக்குற பார்வையை மாத்திரம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணியே பழகிட்டே இருப்பாங்க. சில நண்பர்கிட்டயுமே நடக்கும், க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பாங்க, ஒரு கேங்கா இருக்கிறோம்னாலும் அதுல பார்வை ஒரு இன்னொரு நண்பர் மேல தப்பா இருக்கும். ஏன்னா அவங்க ட்ரெஸ்ஸிங், செருப்பு போறது பிஞ்ச மாதிரி இருக்கும், அவங்க கலர் மேட்ச் இல்லாம இருக்கும், அவங்க பாக்குற அவங்க வண்டி இல்லாம இருக்கலாம், சைக்கிள்ல வரலாம், நடந்து வரலாம், இப்படி எல்லா விஷயம் எல்லா கேட்டீங்க. அது காலேஜ் படிக்கிறவங்க சரி, இல்ல வேலை போகிறவங்க சரி, எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாரும் வண்டி வச்சிருக்கணும் அவசியம் இல்லை. எல்லாருக்குள்ளயும் அவங்களுக்கு வாங்குகிற தன்மை இருக்காது. அதனால அவங்க பஸ்ல போற மாதிரி இருக்கும். இவங்க பஸ்ல வரனால இவங்களோட திங்கிங் ஃபுல்லாவே காசு இருக்கும். அவங்க காசு வேணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, நம்ம கிட்ட எல்லாம் பழக மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும், இவங்க கிட்ட எல்லாம் நம்ம பழக முடியுமா, இவங்க கிட்ட எல்லாம் பேச முடியுமா நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்படி மாத்தி மாத்தி ஒரு பார்வைகள் போயிட்டே இருக்கறனால நடக்காது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றதோட சில பேர் பார்க்கும் போது அவங்களுக்குள்ள இந்த மாதிரி தாழ்வு மனப்பு இருந்துச்சுன்னா அவங்கள கூப்பிட்டு நீங்க ஒரு பாசிட்டிவான 4 வேர்டை பேச பாருங்க. நீங்க உதவி பண்ணுங்கன்னா சொல்ல மாட்டேன், அட்லீஸ்ட் 4 வார்த்தை. உன்னால முடியும், நீயும் கொஞ்சம் மாத்திக்கலாம். உன்னால ஒரு நல்ல ஷர்ட்ஸ் வாங்க முடியும், 4000 ரூபாய்க்கு நீ ஷர்ட்ஸ் வாங்குறதுக்கு பதில் ஒரு 250 ரூபாய்
400 ஷர்ட்ஸ் இந்த மாதிரி கடையில போய் நீ வாங்கு. இதை நீ போட்டேன்னா எல்லாரும் உன்னை லுக்கா இருப்பாங்க, பார்ப்பாங்க. நீ இந்த மாதிரி செருப்பு போட்டு 150 இருந்து 200 சில செருப்பு இருக்கு, இந்த கடையில போய் வாங்க. இப்படி சில விஷயங்களை நீங்க சொல்லும் போது அவ அந்த பார்வையை மாறும். ஓ, இங்கெல்லாம் போய் வாங்கலாமா, இங்கேயும் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ஷர்ட்ஸ் கிடைக்குமா, நம்மளும் போடலாமான்னு அவனுக்குள்ள வரும். அப்ப சின்ன சின்ன விஷயங்களை மாற்றம் கொடுக்கும் போது அடுத்தவங்களுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை மாறும், அவனோட பாசிட்டிவ் எனர்ஜி மாறும், அவன் பார்வையும் நம்ம கிட்ட மாறும்போது அவனும் எல்லார் பார்வையிலையும் என்னடா டக்குன்னு ஒரு நாள் மாறிட்டேன்னு நம்மள நிறைய பேர் சொல்லுவாங்க. ட்ரெஸ்ஸிங் எல்லாம் கலப்புறீங்க, பேண்ட் எல்லாம் கலப்பு, புது ஷூ, புது செருப்பு, ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்திட்டே இப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவனுக்குள்ள வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தாவும். நீ என்னடா இவன் பார்க்கவே கேவலமா இருக்கிறான், இவன் எல்லாம் உருப்படவே மாட்டான், இவன் எதுக்கு இந்த குரூப்ல இருக்கான், இப்படி எல்லாம் சில பேர் சொல்லும் போது என்ன ஆகும்னா அவனுக்குள்ள ஒரு வெறுப்பு வரும். வெறுப்பு வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த சில பேர் இந்த மாதிரி நெகட்டிவா சொல்லும் போது உலகமே இப்படிதான் அவனுக்குள்ள பார்வை வரும்போது எல்லாருமே அவன் தப்பா பார்க்க ஆரம்பிப்பான். தப்பா பார்க்கும் போது தப்பான விஷயங்கள் எடுக்க போவாங்க. இது காரணம் நம்மளா இருக்கக்கூடாது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் நீங்க வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் உங்ககிட்ட பழகுற ஒரு டீம் மெம்பரோ அவங்களுக்குள்ள அந்த மாதிரி பார்வை இருந்துச்சுன்னா, யாரோ ஒருத்தவங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு மேனேஜரா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் சொல்ல பாருங்க. அவங்க ஏத்துக்கலைன்னா விட்டுருங்க. சில பேர் ஃப்ரெண்ட்ஸ்ல இருப்பாங்க, சொல்லுங்க. மாறினாங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷம், மாறலைன்னா அவனுக்கு தான் இல்ல பிரச்சனைன்னு யோசிச்சுட்டு போயிட்டீங்கனாலே போதும். அவனுக்கு தப்பா சொல்றதோ எதுவுமே நீ சரி உருப்பட மாட்டேன், நீ பண்ண முடியாது, வேலைக்கு போக முடியாது அப்படிலாம் சொல்லாம நீ ட்ரை பண்ணு, ஜெயிக்கலாம், வாழ்க்கையில முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா ஒரு ஆணோ ஒரு பெண்ணுக்கோ வந்து எல்லாமே மாறும். வெறும்னா அவங்களுக்கு வந்து அந்த டீனேஜ்ல என்ன பண்ணணுமே தெரியாம இருக்கும் போது தப்பான வார்த்தை தப்பான அறிவுரை நடக்கும்போது என்ன ஆகும்னா வாழ்க்கை தசை மாறும். அந்த நேரத்துல எல்லாருமே நீங்க ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க, அவன் 4 வார்த்தை சொல்லுவான், நல்லது பேச பேச என்ன ஆகும்னா சேஞ்சஸ் கிடைக்கும். அதனால அண்டர் எஸ்டிமேட் பண்ணாம அவங்களுக்கு தேவையான உதவிகளும் செய்யும் போது அவனும் மாறுவான், நீங்களும் மாறுவீங்க, உலகமும் மாறால. என்னை கேட்டா யாரையும் மற்றவங்கள வந்து குறை சொல்றதோ இல்ல இவங்க இப்படிதான் இருக்கிற பார்வையை மாற்ற ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு மாறும். ஏன்னா உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனுக்கு அவன் தனிப்பட்ட வேலை இருக்கு. ஆனா முடிஞ்ச வரைக்கும் உலகத்துல அத்தனை பேரும் நம்ம மாற்ற முடியாது. ஆனா முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்குள்ள இருக்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் மாறுவோம். நம்ம மாறினதுக்கு அப்புறம் அடுத்தவங்களுக்கு சொல்லி பார்ப்போம். எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு லக்கு, எடுக்கலையா நீங்க லக்குன்னு நினைச்சிட்டு போங்க. ஏன்னா அவங்க லைஃப் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம 1க்கு 2 தடவை சொல்லுவோம், 3வது தடவை கேட்கலையா நீங்க உங்களோட வேலை நீங்க போக ஆரம்பிச்சிருங்க. ஆனா தயவு செய்து அவங்க அடுத்தவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாம உங்க பார்வையை தெளிவா வைங்க. நீங்க போற பாதை கரெக்டா இருக்கும், உங்களுக்கு போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருவீங்க, சக்சஸ் வரும். யோசிச்சு பாருங்க. ஏன்னா என் வாழ்க்கையில நான் பல கஷ்டங்களை நான் அனுபவிச்சிருக்கிறேன், பல இன்னல்களை டிராவல் ஆயிருக்கிறேன். எனக்கு பட்ட கஷ்டங்கள் சில பீப்புள்லாம் இருக்கு, அதை நான் பேரை சொன்னேன் டக்குன்னு ரிவீல் ஆயிரும். ஆனா அவங்க எல்லாம் வந்து நான் பண்ண விஷயத்த நீங்க பண்ணாதீங்க, அவங்ககிட்ட எல்லாம் நீங்க பழகாதீங்க அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லல. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லார்ட்டையும் நல்லபடியா இருங்க, அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, லைஃப் நல்லபடியா போகும். யோசிங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதை பண்ணக்கூடாது, இன்னைக்கு என்ன செய்யணும் செய்யாதுன்னு யோசிச்சிங்கனாலே நீங்க இந்த வேலையை கரெக்டா பண்ணிருவீங்க, பாசிட்டிவா யோசிப்பீங்க. யோசிங்க.